இதனை உடனே சினிமாவை பாருங்க ப்ரோ, சினிமாவை பாருங்க, அரசியலாக பாருங்க, சினிமாக்காரன் சினிமா தானே எடுக்கிறான், சினிமா எடுக்கிறதுனால என்ன ஆகிற போகுது, அது ஜஸ்ட் சினிமா தானே, இப்படி அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கூட்டமும் உண்டு. நமக்கு வந்து அந்த அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க சில பேர் கமெண்டில் வந்து. நான் என்ன சொன்னேனோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அரக்கோணம் அந்த திருத்தணி ரயிலில் ஒரு பாவம் அப்ராணியாக ஒரு ஆள் பார்த்தாலே பாவம் போல இருக்கு. அவன் ஏதோ குடும்ப கஷ்டத்தில் மகாராஷ்டிராலேருந்து ஒரிசாலேருந்து எங்கேயோ இருந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறாப்புல. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் வாழ்கிற மாதிரி தான் அவருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உரிமை, சாப்பிடக்கூடிய உரிமை, வேலை பார்க்கக்கூடிய உரிமை, ஏன் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பது கூட ஒருத்தருக்கான உரிமை தான் இந்த பூமியில். இந்த பூமிங்கிறத நம்ம 1008 கூறுகளாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அப்ராணி என்பதை தெரிந்து, அடித்து கேட்டால் கேட்க நாதி இல்லாத நபர் என்பதை தெரிந்துக்கிண்டு சிலுவட்டைய சொல்லுவாங்க தெரியுமா, சிலுவட்டைங்க வாங்க சில்லற பயலுகன்னு 18 வயசு கூட ஆகலை, ஸ்கூல் படிக்கிறாங்க, +1 +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கஞ்சாவை போட்டுட்டு கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு ஹாய் ஊய் அப்படின்னு போட்டு ஒருத்தனை மிரட்டி அதை ஒரு ரீல்ஸ் எடுக்கிறது பெருமை. கேட்டால் ஊருக்குள்ளே காமிக்கணும், பார்த்தீங்களா மாப்பிள்ளை கத்தியை வச்சு சம்பவம் செஞ்சோம், சும்மா மறந்துட்டான், யாரோ ஒரு டம்மி பீஸு மாறினா மாப்பிள்ளை, சும்மா கத்தியை காமிச்சேன் பாரு, அவன் மூஞ்சியில் ஒரு மரண பயம் தெரிஞ்சிச்சு பாரு, அதுதான் நம்ம சம்பவம். சரியான சம்பவம்லாம் சும்மாவா, அவனுக்கு இருக்கும்டா 40 வயசு, நம்மளை பார்த்து மிரண்டான், என்னை பார்த்து சுல்லா நினச்சிருப்பான், அவன் தான் சுருளை விட்டேனா இப்படின்னு ஏரியாவுக்குள்ளே கெத்து காமிக்கிறதுக்காண்டி இந்த பசங்க அந்த வீடியோ எடுத்து கத்தியை காமிச்சு ஒருத்தன்ட்ட விளையாண்டு, அவன் அதை எதிர்த்து தட்டி கேட்டானோன்னா அவனை தரன்னு இழுத்துட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அவனை சரமாரியாக குத்தி இப்போ அவன் செத்தே போயிட்டான். இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி நபர்கள் சமீப காலமாக எடுக்கின்ற கொடூர சினிமாக்கள் தங்களுடைய சினிமா மார்க்கெட்டுக்கு சமூகம் குறித்து, சமூக அக்கறை, இந்த சமூக மாற்றம் குறித்து எனக்கு தெரியாது. லோகேஷ் கனகராஜ், இந்த எச் வினோத் மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு சமூக அக்கறை, சமூக சிந்தனை, மக்களுக்கு மெசேஜ் சொல்கிறதுனா என்னன்னே தெரியாது. நாங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து மக்களை ஏமாற்றுவோம், 2.5 மணி நேரம் ஒரு இல்யூஷன் உலகத்தில் கொண்டு போவோம். அது கேட்டால் இந்த வேர்ல்டு, எல்சிவி வேர்ல்டு, அந்த வேர்ல்டுன்னு பேர் வச்சுக்குவோம். அதில் எதையாவது காமிப்போம். எங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும், இளைஞர்களை கவரணும், அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் கேடுகட்டத்தனத்தையும் நாங்கள் திரைப்படங்களை வைப்போங்கிறதுக்காண்டி சமீப காலமாக இந்த ஆபாசம், இரட்டை அர்த்தம்ங்கிற கான்செப்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் குறைவாக இருக்கும். ஆனால் வன்முறையும் போதைப் பொருளை வந்து நார்மலைஸ் பண்ணுறதும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் எக்கச்சக்கம்.